அந்த ஆஞ்சநேயருடைய செயல்பாடுகள் எல்லாம் நாம் செய்து மறுபடியும் ஆஞ்சநேயருடைய அனுகிரகங்களை எல்லாம் பெறுவோம். இன்னொரு விஷயம் என்ன கேட்டீங்கன்னா, நீங்க திருப்பதி எல்லாம் போய் திருக்கல்யாணம் பார்க்கறதுக்கு ரொம்ப சிரமப்பட்டு செயல்படுவீங்க. அப்பேற்பட்ட திருப்பதியுடைய அனுகிரகத்திலேயே இந்த இடத்துல நமக்கு கல்யாண உற்சவம் நடக்கிறது. இந்த சீனிவாச கல்யாணம் என்று சொல்லுவார். வெங்கட்ராம கல்யாணம், சீனிவாச கல்யாணம். அப்பேற்பட்ட கல்யாண உற்சவம் இந்த இடத்துல நமக்கு முதல் முறையாக கும்பாபிஷேகம் முடிந்து நினைக்கிறது. அனைத்து பக்த ஜனங்களும் இந்த திருக்கல்யாண வைபவத்திலே கலந்து கொண்டு வஸ்திரங்கள், மாலை, பூ, பல வகைகள், வாதிய வித்வானுடைய இதயங்கள் எல்லாம் எடுத்துக்கொள்ளலாம். மற்றும் அன்னதான நிகழ்ச்சிக்குரிய செயல்பாடு உரிய பொருளுதவி, நிதி உதவி மற்றும் இதர உதவிகள் எல்லாம் செய்து இந்த திருக்கல்யாண வைபவத்துக்கு நடக்க அர்ச்சகர் சார்பிலும் விழா கமிட்டியின் சார்பிலும் கேட்டுக்கொள்கிறோம். உங்களுக்காக ஏற்ற நாளிலே ஞாயிற்றுக்கிழமை செயல்படுத்தி இருக்கிறோம். ஏன்னா ஞாயிற்றுக்கிழமை தான் எல்லா பக்த ஜனங்களுக்கும் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அதற்காகவே அர்ச்சகர்களும் நிர்வாக விழா கமிட்டி சார்பும் சேர்ந்து இந்த நாளை தேர்ந்தெடுத்து உங்களுக்கெல்லாம் திருக்கல்யாண வைபவம், அதாவது பகவானுடைய திருக்கல்யாணம் பார்க்கறதுனா பெரிய விஷயம். அப்பேற்பட்ட முக்கோடி தேவர்களும் சூழ்ந்து வந்து இருந்து இந்த திருக்கல்யாண வைபவத்தை நடத்த இருக்கிறார்கள். இந்த திருக்கல்யாண வைபவத்தை நடத்துவதற்காகவே திருப்பதியே திருக்கல்யாண வைபவம் நடத்தி கொண்டிருக்கும் பட்டாச்சாரிய அவர்கள் இந்த இடத்திலே வந்திருந்து நமக்கு 2 பேர் வராங்க. நமக்கு அங்க திருக்கல்யாணம் எப்படி நடத்துறாங்களோ அதே மாதிரி இங்கே திருக்கல்யாணம் நடந்திருக்கு. எல்லா செயல்பாடும் இருக்கிறது. எல்லா பக்த ஜனங்களும் உங்களால் முடிந்த செயல்பாடுகளை இறைவனுக்கு கொடுத்து எம்பெருமானுடைய செயல்பாடுடைய ஸ்ரீதேவி பூஜை வெங்கட்ராம பெருமானுடைய அருளை பெருமாள் கேட்கிறோம். நித்திய பூஜைகளும் நடந்து கொண்டு இருக்கிறது. 48 நாள் பூஜைகளும் நடந்து கொண்டு இருக்கிறது. 12 நாட்கள் நாம் இந்த இடத்திலே நந்தாதீப பூஜை செய்கிறோம். மறுபடியும் 36 நாட்களும் தீபம் எரிந்து கொண்டே இருக்கும். அந்த தீப வழிபாடுகளும் எல்லாரும் கலந்து கொண்டு எம்பெருமானுடைய அருளுக்கு பாத்திரமாறு கேட்டுக்கொள்கிறோம். யாராவது கோவிந்த நாம கீர்த்தனைகள், சங்கீதங்கள் ஏதாவது தெரிந்திருந்தால் தாராளமா இந்த யாகத்துக்கு முன்னால வந்து பாடலாம். தெரிஞ்சவங்க வரலாம். ஏன்னா நாம கீர்த்தனையே கிருஷ்ணருக்கு ரொம்ப பிடிச்சது. பெருமாளுக்கு நாம கீர்த்தனை ரொம்ப பிடிக்கும். அதனால்தான் கும்பாபிஷேகத்தன்னைக்கு நம்ம நாம கீர்த்தனை பலவேறு இடத்துல இருந்து நாம கீர்த்தனைகள் கொண்டு வந்தோம். அப்படி நாம கீர்த்தனை கொண்டு வரும்போது அந்த நாமத்தை உச்சரிக்க உச்சரிக்க அவளை நாமள தேடாண்டா சொல்லுமாமா.